யார் என்று வரிசை. சிவாஜியும் நான் தான், எம்ஜிஆரும் நான் தான். கதிர்காம போய்கொண்டு இருக்கும்போது யானை எதிரே நிற்குது. தனி யானை என்றால் கொஞ்சம் டேஞ்சர் என்ன. இவர்கள் யார் என்று வரிசை. இது பார்த்தீங்கன்னா மாணிக்க பிள்ளையார் கோவில். இதான் மாணிக்க கங்கை பாருங்கோ, நல்ல வேகமாக ஓடிக்கொண்டிருக்குது. நல்ல தண்ணி இங்கே பாருங்கோ. மாணிக்க கங்கை நான் முதல் முறையாக பார்க்குறேன். முதல் முறையாக கதிர்காமத்துக்கு வந்திருக்கிறேன். இன்னைக்கு பார்க்க நல்ல ஆசையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த மாணிக்க கங்கை வந்து மாணிக்க பிள்ளையார ஊரர்த்து பயஞ்சு கொண்டிருக்குது. மாணிக்க கங்கை மாணிக்க பிள்ளையாரை ஊரர்த்து பயன்படுத்துகிறது. பாருங்கள், இந்த பாருங்கோ அடியவர்கள் முடியை காணிக்கை செய்து கொண்டிருக்கிற கதிர்காமத்தில். நாங்கள் நிற்கிற இடம் மாணிக்க கங்கை. பாருங்கோ அந்த வேகமாக பாஞ்சு கொண்டு இருக்குது. அங்கால பார்த்தீங்கன்னா மாணிக்க பிள்ளையார். இந்த மாணிக்க கங்கை மாணிக்க பிள்ளையாரை ஊடறுத்து பாஞ்சு கொண்டு இருக்கு. சிவாஜியும் நான் தான், எம்ஜிஆரும் நான் தான். கட்டை எப்படி ஜனங்களே அவனுக்கு முன்னே very cool man. Oh my god. அந்த பிராந்தி கண்டுபிடி போயிட்டா அந்த கண்டுடா கண்டுபிடி போயிட்டா சொல்லுங்க ஐயே போடா என்ன இது தண்ணி கொஞ்சம் இது போடுங்க
அஞ்சு புஞ்சாமணி வந்து ஆடிக்கலாம் அது பிள்ளைகளுக்கு வந்து மஞ்சிக்கு தான் பார்த்தீங்கன்னா தண்ணி சரியான வேகமாக அடித்து கொண்டிருக்குது. நாங்கள் எங்கேயாவது பொறுப்பு கொடுக்காம நின்றா அங்கே கொண்டு போகணும். அவ்வளோ வேகம் பிள்ளையாரு நாங்கள் தற்பொழுது முடிக்காணிக்கையை செலுத்திவிட்டு மாணிக்க பிள்ளையாரை வழிபட்டு செல்ல கதிர்காமரை வழிபட்டு தொடர்ந்து கதிர்காம கந்தனை தரிசிக்க இருக்கிறோம். தொடர்ந்து தமிழ் இதயத்தோடு பயணியுங்கள். நாங்கள் இப்போ அர்ச்சனை கூட வேண்டிக் கொண்டு மாணிக்க பிள்ளையாருக்கு அர்ச்சனை செய்ய போகிறோம். இது வேறுங்க அர்ச்சனையை நாங்கள் தற்பொழுது மாணிக்க விநாயகரின் வழிபாட்டை முடித்து போட்டு இப்போ வரலாற்று சிறப்புமிக்க வள்ளி தேவை யானை ஆலயத்துக்கு போக போகிறோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கோ. பாருங்கோ கங்கை நதியில் மீன்களை இந்த சர்க்கச்சக்கமாக விளைஞ்சு போயிருக்குது. பாருங்க பாருங்க இந்தியாப்பா இங்கே பாருங்க. இதுதான் வள்ளி தெய்வானை மலைக்கு செல்லக்கூடிய பாதை. நேரடியாக வந்து காண கிடக்காதவர்கள் இந்த வீடியோ மூலம் பார்த்து கதிர்காம கந்தன்
சமேத வள்ளி தெய்வானையின் அருளை பெற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்து தமிழியத்தோடு பயணியுங்கள். தம்பி சொல். நாங்கள் தற்பொழுது வள்ளி தெய்வானை ஆலயத்துக்கு வந்து விட்டோம். உள்ளுக்கு போய் பார்ப்போம் வாங்கும். அந்த வள்ளி தெய்வானை ஆலயம் வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம். முருகன் வள்ளி தெய்வானை நான் நினைக்கிறேன், இது கண்ணகியன் நினைக்கிறேன். சிலம்போட நிற்கிறான். எனக்கு இது வள்ளி இது தெய்வானி என்று தெரியவில்லை. தெரியுமா இது வள்ளி, இது வள்ளி. வள்ளியா வள்ளி அம்மா. இதான் வள்ளி அம்மா பாருங்கோ. பாருங்கோ, இதுதான் வள்ளின்ற இடம். வள்ளி வந்து பார்த்தீங்கன்னா தெய்வ யானை. வள்ளி தெய்வான மலைக்கு பக்கத்தை பார்த்தீங்கள் என்றால் சிவன் பார்வதி ஆலயம் இருக்குது. பாருங்க, நல்ல பெரிய சிவன் வச்சிருக்கிறோம். இங்கே பாருங்க, பிரம்மமண்டமான சிவன் உண்டு. சிவ சிவா சிவ சிவா சிவ சிவா சிவாய நமக. அங்கே பாருங்க, தூரத்தில் ஒரு மலை தெரியுது. அதில் வந்து வள்ளி நடனமாடின இடம்ன்ற ஒரு சிங்கிள் ஐயாரால் சொன்னார். நல்ல தூரத்தில் இது பாருங்க. இங்கே பாருங்க, இந்த தேக்க மரம் இப்போத்தைய ஜெனரேஷனுக்கு சிலவளை தெரியாது. நாங்கள் முந்தி அந்த பழக்க விட்டு மேல் தோலையும் சாப்பிட்டு குத்தி சாப்பிட்றோம் நாங்கள். ஆனால் பழமொண்டையும் காணையில் இதில் பாருங்க தேக்கம் காய் இருக்குது. இங்கே பாருங்க, பாருங்க இந்த அக்காண்ட அடையில் மஸ்கெட் வேண்டி சாப்பிட்றோம். அவள் சாம்பிள் தந்தவா சூப்பராக இருக்குது. இப்போ வேண்டதை கொடுத்துருக்குறோம், வேண்டி சாப்பிட போகிறோம். அட்டகாசமாக இருக்குது. அது நல்ல பசியில் சூப்பராக இருக்குது. இந்த அக்கா 1/2 கிலோ வாங்குறதுக்கு 1/4 கிலோ சாம்பிள் வந்துட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நல்ல ஒரு அக்கா வாக்கு பிஸ்னஸ் ஆகா ஓஹோ உண்டு பெருக வேணும். பெருக நாங்களும் பாத்திரம் கதிர்காம கந்தனை. நன்றி அக்கா. கதிர்காம ஏரியாவில் எங்கே பார்த்தாலும் நாங்கள் கதிர்காமத்தடிக்கு வந்துட்டோம். உள்ளுக்கு போகிறோம். செல்ல கதிர்காமம் மாணிக்க பிள்ளையாருக்கு போட்டு கதிர்காமத்துக்கு வந்துட்டோம். உள்ளுக்கு போய் கும்பிட்றோம். தொடர்ந்து தமிழகத்தோடு பயணிங்க. வேறுங்க, கதிர்காமத்துக்கு போகிற வழியிலே முன்னுக்கே பெரிய குளம் ஒன்று இருக்குது. கேணி, நல்ல பிரம்மாண்டமான கேணி. நான் நினைக்கிறேன் இது மாணிக்காங்க கேணி இல்லை, சாரி மாணிக்காங்க.
அது கேணி மாதிரி இருக்குது. படிகளை கட்டி விட நான் கேணி என்றேன். மாணிக்க அங்கே தான் அதுக்கு படிகள் எல்லாம் கட்டி இருக்குது. இவருங்க மாணிக்க அங்கே எப்படி பாயிரண்டு நல்ல தண்ணி பயங்கர வேகத்தில் பாய்ஞ்சு கொண்டு இருக்குது. தான் கதிர்காமம் பெரிய கோவில் அண்டு இருக்குது. கதிர்காமம் பார்த்தீங்களா தெரியும். வேறங்கோ எங்கட இனம் இருக்கிறோம். நாங்கள் வழிவந்த முந்தோன்றிய மூத்த குடி. இங்கே வேறுங்க சூப்பர். ஆரம்பமே அமர்க்களமாக இருக்குது. குலராமன் தூதுவன் மேல் நிற்கணும். மயில் அப்படியே யானை அப்படி அங்கால பார்த்தீங்களென்றால் பெரிய கதிர்காமம். ஹலோ மங்கீஸ், எப்படி இருக்கிறீங்க மங்கீஸ்? பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கதிர்காமத்திலேயும் மாணிக்க பிள்ளையார் ஒன்று இருக்குது. ஒரு கோவில் உண்டு வேறங்கோளுக்கு. இது வந்து பெரிய கதிர்காமத்தில் உள்ள மாணிக்க பிள்ளையார். நாங்கள் பெரிய கதிர்காமத்தில் உள்ள மாணிக்க பிள்ளையார் மற்றது கதிர்காம கந்தனை தரிசிச்சுட்டு இப்போ கோயிலை வீதி விளம்பர போகிறோம். இது பார்த்தீங்கன்னா வீதி சுற்றி கொண்டிருக்கிறோம். எங்கே பார்த்தா இங்கே வந்தாலும் குரங்கி இருக்குது. கதிர்காம கந்தனுக்கு அரோகரா.
அதற்கு நமக்கு அந்த பின் வீதியில் பார்த்தீங்கன்னா இந்த சிறிய ஒன்று இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் வள்ளி அம்மதி வாணி அம்மன் அப்படி வந்து பெரிய கதிர்காமத்தில் உள்ள கதிர்காமம் ஸ்ரீ தெய்வானை அம்மன் தேவஸ்தானம். அதுக்குள்ளே தான் இப்போ உள் நுழைஞ்சு கொண்டிருக்கிறோம். அன்னதான மடமும் இருக்கான்னு இருக்குது. பாருங்க நல்ல அழகா பூத்திருக்குது பூவல். இது பார்த்தீங்கன்னா தேவியானை அம்மன் கோவில். இது பார்த்தா பழனி ஆண்டவர், பழனி முருகன் மாம்பழத்துக்காக குவிச்சு கொண்டு கோமளத்தோட வந்திருக்கிறார் பாருங்கள். பார்த்தீங்கன்னா கதிர்காமத்தில் உள்ள பைரவர் கோவில். இது கதிர்காமத்தில் உள்ள விஷ்ணு கோவில். இஞ்சால பார்த்தீங்கன்னா அன்னதான மடம். அன்னதான மடம் ஃப்ரீ ஃபுட் கோர்ட். நாங்கள் தற்பொழுது எல்லா தரிசனமும் செய்துவிட்டு அன்னதான மடத்துக்கு வந்துவிட்டோம் உணவருந்துவதற்காக. மடத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்ல டேபிள் செட்டப் எல்லாம் போட்டு சாப்பிடக்கூடிய மாதிரி நல்ல வசதியாக இருக்குது, நல்ல நீட்டாக இருக்குது. நீல பிரமாண்டமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இது வேறுங்கோ ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை விட இங்கே வேறு கைகளோட தண்ணி சேர்த்துருக்காங்க. நீல ஒரு பிரமாண்டமான மண்டபம். அதுங்களா அங்காலையும் இருக்குது பாருங்க. வேறுங்க சாப்பாடு நல்ல குத்தரிசி சோறு, நல்ல கறிகள் நடக்கும். 3-4 கறிகள். இதில் இருக்க ஒரு கோவில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஞான கணபதி கோவில் கதிர்காமம். அங்கால பார்த்தீங்கன்னா கதிர்காமம் அருங்காட்சியகம் இருக்குது, மியூசியம். கதிர்காமம் மியூசியம் இருக்குது. இருக்க பாலமுருகன் ஆலயம் ஒன்று இருக்குது. என்றால் இதிலேயும் ஒரு பழனி ஆண்டவர் கோவில் கிடக்கு. இங்கே வேறுங்க இதில் நாகதம்பிரான் ஆலயம் இருக்குது. நாகதம்பிரானி வேறுங்க இதில் பாம்பு புத்தி இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா நாகதம்பிரான். அப்படி இஞ்சால பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர். இப்படியே பார்த்தால் முத்துமாரி அம்மன் இஞ்சால. அதுக்காக பார்த்தீங்கன்னா திக்கி திக்கா நிறைய கோவில்கள் இருக்கு. அங்கே தான் நான் வைக்கிறேன். எனக்கு முதலாக கதிர்காமத்தை தரிசிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. உண்மைக்கு மனதுக்கு மனநிறைவாக இருக்குது. இருந்தாலும் சின்ன குறையுண்டு. முருகப்பெருமான் தமிழ் கடவுள், எங்களோட தமிழ் கடவுள் முருகப்பெருமான். அங்கே வந்து பார்த்தீங்களென்றால்
விரல் விட்டு எண்ணக்கூடிய சில இடங்களில் தான் தமிழ் சொற்கள் பாவிக்கப்பட்டிருக்குது. மற்ற இடமெல்லாம் சகோதர மொழியில் தான் எல்லாம் எழுதியிருக்குது. அதோட சகோதர இனத்தவர்கள் தான் பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி நிறைய மற்றது அவர்களுடைய அரச மரத்தை இங்கு பல இடங்களில் நட்டு வைத்திருக்கிறார்கள். அப்படி என்னென்னு சொல்கிறது, நான் எல்லா மதத்தையும் மதிக்கக்கூடியவன். அவர்கள் தங்களோட மதத்தை இன்னொரு இடத்துல கட்டி வழிபடுகிறார்கள். அதையும் நான் வழிபடுவேன். ஆனால் எங்களோட முருகன் இருக்கிற இடத்த அதுக்குள்ள இன்னொரு மதத்தை பூத்தி அப்படி செய்கிறதும் இன்னைக்கு பார்க்குறதுக்கு மன வருத்தமாக இருக்குது. இந்த பாருங்கோ, பெரிய கதிர்காமத்தில் ஒலிக்கின்ற வழிபாட்டு ஒலி தான் உங்களுக்கு கேட்க நினைக்கிறேன் சவுண்ட். நாங்கள் கதிர்காமம் கதிர்காமம் எல்லாத்தையும் தரிசனம் செய்துவிட்டு மதியம் சாப்பிட்டுட்டு இப்பொழுது மலைக்கு போய் கொண்டிருக்கிறோம். நோம்பில் நடந்தான் எல்லாரும் போகிறவ. நாங்கள் களைச்சி போனோம். அதை விட வேறு அலுவலம் இருக்கிறபடியால் மலைக்கு வாகனத்தில் போய் கொண்டிருக்கிறோம். அது நாங்கள் மலைக்கு போகிறதுக்கு எங்களோட வாகனத்தில் அப்புறம் இஞ்சால இன்னொரு வாகனம் எடுக்கணும். அதுக்கு தான் நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். இதுதான் அந்த வாகனங்கள் எடுக்கிற இடம். நம்மள நடந்து போகிறோம்டா பாருங்க, இதில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணும். நடந்து அப்படியே நிறைய தூரம் போகணும். நாங்கள் வேறு இடங்களுக்கு போக வேண்டிய காரணத்துக்காக வாகனத்தில் போக போகிறோம். பாருங்க, இந்த மலைக்கால காட்டுக்கால நடந்து போவோம். எங்கே பார்த்தாலும் குலராமன் தூதுவர் மாதிரி நிற்கினோம். இதான அந்த ஈத்தம். நாங்கள் வாகனத்தில் போய் கொண்டிருக்கிற பாதை இருக்கும், ஏறிக்கொண்டு போகுது. நான் பின்பக்கத்தால் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். வாகனம் சரியா நான் முக்கி தான் போகுது. பார்த்தீங்கள் என்றால் பாதை என்றால் அப்படி ஒரு பாதை. ஆமாம், ஒரு பெரிய மாறுற ஆட்டம் அப்படின்ட்டு முருகனை தரிசிக்கிறதுக்கு வாகனத்தில் போய் கொண்டிருக்கிறோம். இதே ரூட்டிலே அங்கால பார்த்தீங்கன்னா நடந்து போகணும். நடக்க நான் நினைக்கிறது சரியான கஷ்டமாக இருக்கும். தூரம் கொஞ்சம் தூரம் மாதிரிலாம் பேருங்க அங்கால வீட்டுக்கு எவ்வளோ உயரத்துக்கு வந்துட்டோம்ட்டு இன்னும் ஞாபகம் தூரம் போகணும். பாருங்க, வாகனம் அப்படி முக்காட்டு முக்குது. அவ்வளோ ஒரு கொடூரமான வாது. அங்கே பாருங்க, கீழே பாருங்க, நாங்கள் எவ்வளோ உயரத்துக்கு வந்துட்டோம்ன்றது தெரியும். பாருங்க வாகன சத்தத்தை பாருங்க. நாங்கள் வாகனத்தில் செம்மியில் சேர்ந்து விட்டோம். இந்த பாருங்க, நாங்கள் எவ்வளோ தூரத்தில் நிற்கிறோம்ட்டு உயரத்தில். வாழைப்பழம் சாப்பிடினோம், அன்னாசி சாப்பிடினோம். மலையில் உள்ள முருகன் கோயிலுக்கு மேலே ஏறி வந்தோம்னா இங்கே பாருங்க, புத்தர் சிலை இருக்குது, வேறு வேறு கோவில்கள் இருக்குது. என்ன கோவில் இது? லட்சுமி நாராயணா கோயிலா? உண்மையாவா? லட்சுமி நாராயணா கோயில். ஆனால் சிங்களத்திலாம் எழுதி இருக்குங்க. அப்படி இந்தியாவில் பார்த்தாலும் புத்த கோயில் இருக்கு.
பெரிய வேல் உண்டு. இது வேறுங்க கோயிலில் கோழிகள் எல்லாம் இந்த மெயினாக. இது வந்து என்ன ஈஸ்வரன் கோயில், ஈஸ்வரன் டெம்பிள். சிவசிவா தென்னாளுடைய சிவனையை போற்றி, நாட்டவர்க்கு முறைவா போற்றி, சிவாய நமக. பாருங்க அந்த தண்ணி மாதிரி தெரியுது. அங்கே இருந்தால் நாங்கள் மேலே வந்த இடம். எவ்வளோ உயரத்தில் நிற்கிறோன்றதை பாருங்க. இது பாருங்க நல்ல பச்சை பசையில் 2 காடு தான் சுற்றி பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது.